அனைவருக்கும் காலை வணக்கம். ஆனா இந்த வீடியோவை மாலை எடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்றது சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ற ஒரு நாள். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி விருந்து இருக்கு எங்க வீட்டுல. ஸோ அதனால அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நாங்க வந்து மே மாசம் ஆனா புதுக்கோட்டை நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நான் புதுக்கோட்டை போயிட்டு ஒரு 10 நாள் ஜாலியா இருப்போம். என்னோட ஃப்ரெண்டோட அம்மா வீடு புதுக்கோட்டையில இருக்குல்ல, அங்க போவோம். அந்த அம்மாவையும் அவங்க என் ஃப்ரெண்டோட தங்கச்சியும் பல முறை கூப்பிட்டுருக்கோம், வீட்டுக்கு வாங்கம்மா வாங்கம்மா சொன்னா வரவே மாட்டாங்க. இந்த முறை என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல, ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிசயமா இருந்துச்சு. பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அவ வந்திருக்கா. பேர் அம்பிகா. நீங்க பாத்திருப்பீங்க, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. திடீர்னு முந்தா நாள் நைட்டு தான் வந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு, அந்த குட்டீஸ்க்கெல்லாம் பிரியாணி 65 ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு குட்டி லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு மத்தியானம் ரெடி பண்ணா, கரெக்டாக பிரியாணி ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ண செய்ய. 2 மணி ஆயிடும் அவங்க சாப்பிட சொல்லிட்டு. பிரியாணி ஸ்டார்ட் பண்ணால் திடீர்னு யாரோ குரோம்பேட்டில் ரிலேஷன் கூப்பிடுறாங்கக்கா, போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம், சண்டே ஊருக்கு போகிறாங்க அவங்க, நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிட்டாங்க. ஸோ பிரியாணி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சேன். சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் திரும்பியும் சூடு பண்ணியாச்சு. 65 மட்டும் இப்போ தான் போட்டுட்ருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மணி 8:05 ஆகுது. சரி, சூடாக சில்லி மட்டும் போட்டு தரலான்னு போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே. ஏன்னா நம்மள வந்து ரொம்ப கவனிச்சுக்குவா எங்களை. நாங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்போம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க தான் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் இருக்க போது. இப்போ வருவாங்க அந்த 2 குட்டி பசங்க வருவாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், இன்னைக்கு அந்த விளாக் தான் இருக்க போது. பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரியா? சாப்பிட போகிறது என்னமோ குட்டி பசங்க தான். அவனுங்களுக்கு இந்த பிரியாணி அங்கே போகும்போதே பிரியாணி செய்ய சொல்லி எங்களை பிரியாணி பண்ணுங்க சொல்லிட்டு பிரியாணி தான் செஞ்சோம். அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து 65 பிரியாணியும் மட்டும் தான் பண்ணேன். அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு தான் விருந்து. கத்திரிக்காய் கிரேவி பண்ண அதே பேனில் தான் இப்போ சிக்கன் 65 பண்ண போகிறோம். நாங்களாம் அதிகமாக வந்து பாத்திரத்தெல்லாம் செலவு பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்கள் தான் தேய்க்கணும். பாத்திரத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம தான் தேய்க்கணும்ல. அதனால ஒரு பேன்லேயே நாங்கள் கத்திரிக்காய் கிரேவியும் பண்ணுவோம், முட்டையும் வறுப்போம், அதுலேயே வந்து நாங்கள் 65 போடுவோம், சில்லியும் போடுவோம். சரியா? 65 போட. சில்லி வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பொரிச்சு எடுத்துடலாம் சூடாக. அந்த எண்ணெய் தான் சிக்கன் செஞ்சாங்க. இந்த 65 தான்மா இந்த பிள்ளைங்கள்லாம் விரும்புகிறாங்க. நான் 65 ஏற்கனவே ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்களாம் பாருங்கள். சரியா? ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன். வேர்த்து போகுது பயங்கரமாக. 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே 65 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ தனியாக எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்படி 65 ரெடி பண்ணுவேன் அப்படியே தனியாக வீடியோ போட்டுடலாம் நம்ம. சரியா? பிரியாணி சூப்பராக வந்திருக்கு இன்னைக்கு. பிரியாணி இன்னைக்கு வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக போட சொல்லியிருந்தேன். எப்பவுமே வந்து கரைஞ்சி போயிடும். நல்லா வந்திருக்கு. பீஸா ஒன்று காமிச்சிருவோமே. பாருங்க, லெக் பீஸ். ஐயோ, இங்கே ஒளிஞ்சிட்டாரு லெக் பீஸு. பார்த்தீங்களா? சூப்பர், நல்லா இருக்குல்ல? குட்டி குட்டி பீஸாக தான் நான் 65 போடுவேன்ப்பா. எனக்கு பெரிய பீஸ்லாம் போட்டால் பிடிக்காது. நான் குட்டி குட்டியாக தான் போடுவேன். 65 ரெடி ஆகிடுச்சு. வராங்க இந்த அருவா பையன் வரான். வாடா உனக்கு தாண்டா வெயிட்டிங்க. வாடா. ஊரையே சுத்தி காட்டுவான் இந்த பையன் தான். நாங்க ஊருக்கு போயிட்டோம்னா இந்த குட்டி பையன் தான் ஊரையே சுத்தி காட்டுவான்ப்பா. ஆமா, அவன் தான் சுத்தி காட்டுவான் ஊரையே. பாருங்க, இந்த பையன் தான் அருவா. இந்த பையன் தான் ஊரே சுத்தி காட்டுவான் என்னை கூட்டிட்டு போயிட்டு. அவங்க அம்மா வரமாட்டாங்களாம் வீடியோக்குள்ள, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாப்பிடலாமாடா? ஏன்னா மத்தியானத்துலேருந்து காத்துக்கிட்டு இருக்குடா உங்களுக்கு பிரியாணி. இவ்வளோ லேட்டாக வரீங்க. ஏன்னா அருவா பையன், என்னடா சாப்பிட்டு வர எதையோ?
வாங்கிட்டு வந்தது. ம் சாப்பிட்டோம். போ அங்கே உன் பேர் சொல்லு. கழுவு. உட்காரு அருவா உட்காரு. உட்காரு. உன் பேர் அருவா தானே? கரிஷ்வாலாம் கிடையாது, பேர் அருவா தான். அருவாக்காக தான் பிரியாணியே செஞ்சேன் நான். ஏன் எவ்வளோ 65 வேணும்? தயிர் வைக்கவா அருவா? தயிர் தயிர் நீங்க வந்துரு, இங்க வந்துரு. உன் பேர் சொல்றா. உன் பேர் சொல்றா. என் பேர் ருவனேஷ். ருவனேஷ். என் பேர் மட்டும் அருவான்னு வச்சுக்கிட்டீங்க. ஆமா, நீ அருவா தானே? என் பேர் அருவா இல்ல கருவா. அம்புதான். இதெல்லாம் சாப்பிடு. இந்தா உட்காரு அம்பிகா. நீ நானே வைக்கிறேன், நீ போ. நீ அங்கே போ. இதுதான் 65. எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடு. இங்கே வைக்கிறேன். சாப்பிடுங்க. சுடுதா? பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி போதும் போதும் போதும். கத்திரிக்காய் வைக்கிட்டாமா? வேணாங்க்கா, போதும். கொஞ்சமாக வைக்கிறேன். எப்படி இருக்கு பிரியாணி? போதுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சொல்லு. பா போச்சா? என்ன சொன்னேன்? யாரு? அருவா பையன். ஏமாக்கா அருவா தானே அவன் பேரு? அருவா இல்லையா? ரோனேஷா அவன் பேரு. கரிஸ்வா. கரிஸ்வா. அவன் பேர் ரோனேஷ், உன் பேரு அருவா. ஃபேன் போட்டா? உன் தலை மேலதான் இருக்கு பாரு ஃபேனு. பாரு, உனக்கு நேரம் தானே இருக்கு. ஏய் நல்லா இருக்கா சொல்லு. ஆன்டி பிரியாணி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாப்பிட்டு சாப்பிட்டு. அம்மாச்சியே கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அம்மாச்சி வேலையா இருக்காங்க. நீ ட்ரெஸ் எடுக்கலாம்னு நினச்சேன் அம்பிகா. இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு டைம். நான் நாளைக்கு வெளில போகிறேன். நம்ம சனிக்கிழமை வேணா போகலாம். நீ ஞாயிற்றுக்கிழமை தானே ஊருக்கு போகிற? நம்ம சனிக்கிழமை போகலாம். எனர்ஜி வந்தால் நல்லா சாப்பிட்டு அம்மா அடிக்கணுமா? அதுதான் சாப்பிடணுமா? பத்தியா செம்ம வாய் ஆயிடுச்சுமா இப்போ இந்த பையனுக்கு. இன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. எங்கள் ப்ரூஸுக்கும் இன்றைக்கி நைட்டு மட்டும் எப்படியாச்சும் ஏமாற்றி பிரியாணி கொடுத்துடலாம், இல்லைன்னா டிஃபன் கேட்பாங்கன்னு கொடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் நடக்குது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு என்ன கொடுத்துருக்கேன்னு கூட தெரியாமல் சாப்பிட்றாங்க பாருங்கள். இதுதான் நம்ம லேடிஸ் என்ன தான் சமைச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு எப்படிலாம் சாப்பிட்றாங்க. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் நடக்குதா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.